வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நாம எல்லாரும் காலையில தண்ணி குடிப்போம். ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின், காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல தண்ணி குடிச்சா உடம்புல என்ன மாற்றம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிச்சா அது பாடியை டீடாக்ஸ் பண்ணும், மெட்டபாலிசம் வேகமாகும். ஆனா உண்மையிலேயே உடம்புக்குள்ள என்ன மாற்றம் தான் நடக்கும்? அதோட வெறும் வயித்துல தண்ணீர் குடிக்கும் போது தவறா குடிச்சா உடம்புக்கு பாதிப்பும் வரலாம். அதனால இந்த வீடியோல காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிச்சா கிடைக்கிற 7 முக்கிய நன்மைகள் என்ன, எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், எப்படி குடிக்கணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம உடம்புல 60% தண்ணீர் தான் இருக்கு. நாம நைட்டு ஃபுல்லா தூங்கும் போது 6ல இருந்து 8 மணி நேரம் தண்ணி எதுவும் குடிக்காம இருப்போம். அதனால காலையில எழுந்த உடனே உடம்பு கொஞ்சம் டீஹைட்ரேஷனா இருக்கும். அந்த நேரத்துல தண்ணீர் குடிக்கிறது உடம்புக்கு பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். காலையில தண்ணீர் குடிச்சா உடல்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு உதவும். நைட்டு நம்ம உடம்பு பல வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை உருவாக்கும். காலையில தண்ணீர் குடிச்சா அதையெல்லாம் சிறுநீர் மூலமா வெளியேற்றும். அதனாலதான் காலையில தண்ணீர் குடிக்கிறது உடல்ல இயற்கையாவே சுத்தம் செய்யும்னு சொல்றாங்க. காலையில தண்ணீர் குடிக்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யும். இதனால ஃபுட் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், கேஸ்ட்ரைட்டிஸ் குறையும், வயிற்று எரிச்சல் குறையும். குறிப்பா மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில தண்ணீர் குடிச்சா உடல்ல மெட்டபாலிசத்தோட வேகம் அதிகரிக்கும். காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சா மெட்டபாலிசம் 20ல இருந்து 30% வரைக்கும் அதிகரிக்கும். அதனால உடல்ல கலோரிஸ் வேகமா எரிக்கும். இதனால வெயிட் லாஸுக்கும் உதவும். நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு முக்கியமான காரணம் டீஹைட்ரேஷன். காலையில தண்ணீர் குடிச்சா ஸ்கின் ஹைட்ரேஷன் அதிகரிக்கும், பிம்பிள்ஸ் குறையும், ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும். அதனாலதான் பியூட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கூட மார்னிங் வாட்டர் இஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்கின்னு சொல்றாங்க. நம்ம பிரெயின் கூட 75% தண்ணீரால தான் உருவாயிருக்கு. காலையில தண்ணீர் குடிக்கிறதுனால கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், மெமரி இம்ப்ரூவ் ஆகும், டயர்ட்னஸ் குறையும். அதனால நாள் ஃபுல்லா ஆக்டிவா இருக்க முடியும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். காலையில வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறது குடல் இயக்கத்தை தூண்டும். இதனால பவுல் மூவ்மெண்ட் சரியா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் கிராஜுவலா குறைய ஆரம்பிக்கும். காலையில தண்ணீர் குடிக்கிறது மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். அதிகமா சாப்பிடுற பழக்கம் குறையும். சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்ன தண்ணீர் குடிச்சா பசி கட்டுப்பாட்டுல இருக்கும். இதனால வெயிட் லாஸுக்கும் உதவும். எப்படி தண்ணீர் குடிக்கணும், எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும்னு பார்ப்போம். சரியான அளவுனா காலையில 2ல இருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கலாம். ஒரே நேரத்துல குடிக்காம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம். இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி வரும், குழந்தைங்க காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கலாமான்னு. ஆமாங்க, கண்டிப்பா குடிக்கலாம். ஆனா அளவு ரொம்பவே முக்கியம். காலையில 3ல இருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு அரை டம்ளர்ல இருந்து 1 டம்ளர் வரைக்குமே போதும். 6ல இருந்து 12 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு 1 டம்ளர் வரைக்கும் தண்ணீர் நீங்க குடிக்க கொடுக்கலாம். மெதுவா குடிச்சாலே போதும். ஒரே நேரத்துல அதிகமா குடிக்க வேண்டாம். குழந்தைகளோட உடம்பு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதிகமா தண்ணீர் குடிச்சா வயிறு டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். அதனால கம்மியான அளவுல மெதுவா குடிக்கிறது தான் சேஃப். தவறா குடிச்சா என்ன ஆகும்னு பார்ப்போம். சிலர் ஒரே நேரத்துல 1 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. அதுதான் ரொம்ப பெரிய தவறு. அப்படி குடிச்சா வயிற்று வீக்கம், நாசியா, டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். அதனால மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் க்ளோ ஆகும், மெட்டபாலிசம் அதிகரிக்கும், கான்ஸ்டிபேஷன் குறையும், வெயிட் கண்ட்ரோல் ஆகும். ஆனா சரியான முறையில சரியான அளவுல குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.